பிஜேபியை பொறுத்தவரையிலும் எலெக்ஷனை பற்றி அவங்க கவலைப்பட்டதே கிடையாது. வாக்கேந்திரத்தின் மூலமாக அவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னாக்கா ஜெயிச்சவனும் விலைக்கு வாங்கிப்பாங்க, அவ்வளோதான். அப்படி தானே பண்ணுறாங்க. யார் தோத்தேன்னு சொல்லி அவன் தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டாங்க. தேர்தல் ஆணையத்தை சட்டையே பண்ணி அதுலேயே தேர்தல் ஆணையம் தெரிஞ்சுக்கிச்சு. நீதிபதிகள் முழிச்சுக்கிட்டாங்கன்னா நம்மளையும் தூக்கி அடிச்சிருவாங்கன்னு இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இனிமேல் அவங்க யோக்கியமாக நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அப்படியெல்லாம் நான் நம்பலை. அவங்களுக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சு போச்சு, காங்கிரஸுங்கிற பேரில் நீங்கள் ஜெயிச்சுவாங்க, அப்புறம் நான் விலைக்கு வாங்கிக்கிறேங்கிற அந்த இதுக்கு போயிருக்காங்க. பரம வயிறுகள் கருதப்பட்ட காங்கிரஸும் திமுக ஒன்றா சேர்ந்துட்டு கோலாவுதுன்னா என்ன அர்த்தம்? நீ அதை விட பயங்கரமானவன் நீ. நான் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மக்கிட்ட உரையாடுறதுக்காக திரு காந்தராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். சார், இப்போ வாக்கு இயந்திரம் குறித்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. வாக்கு இயந்திரம்ங்கிறது இப்போ பெரிய விவாதமாகவும் மாறி இருக்குது. இந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகள் விழிப்புணர்வும் அடைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த தேர்தலில் வாக்கு இயந்திரத்தில் தில்லுமுள்ளு நடக்காமல் எதிர்க்கட்சிகளால் கண்காணித்து தடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க? அதை தடுக்க முடிஞ்சதுனால தான் ஈரோட்டில் வெற்றி வந்தது. கர்நாடகாவில் வெற்றி வந்தது அப்படி தான் வந்தது. வாக்கேந்திரம் அந்த தில்லுமுல்லை பண்ண முடியாதுங்கிறது 11 மணிக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ 9:30லேருந்து 10:30 மணிக்கு ஒரு சின்ன தில்லுமுல்லுக்கு ரெடி ஆனாங்க. உங்களை போன்ற ஊடகக்காரர்கள்லாம் உள்ள போது என்னடா நடக்குதுன்னு அந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பயந்து போனாங்க. பயந்து போய் ஒழுங்காக எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் கண்ணு குத்தி பாம்பாட்டு இருந்தவுடனே மாற்ற முடியல, சிம் கார்டை மாற்ற முடியல, பேசாமல் எண்ணிவிட்டாங்க. உடனே அதிமுக வேட்பாளர் 11 மணிக்கு எப்படி விட்டார், நான் தோற்று விட்டேன்னு விட்டார். வாக்கு எண்ணிக்கை நேர்மையாக நடக்கும்போது வாக்கு எந்திரத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போனோன்னா அவருக்கு தேர்தல் முடிவு தெரிஞ்சு போச்சு. 70,000 வாக்கு வித்தியாசம். அப்பயே தெரியலையா பாஜக அதிமுக கூட்டணியினுடைய லட்சணம்? அதுலேயே தெரியலையா? வெற்றி பெற்றவ வாங்கின வாக்கை விட வித்தியாசம் வந்து அதிகமாக இருக்குது. அவ்வளோ ஆத்திரத்தோட மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த கூட்டணி இருக்குது. அது எப்படி ஜெயிக்கும்னு நீங்கள் கருத்துக்கணி போட்டிங்கன்னா யார் இது பண்ணுவாங்க? அதிலே ஒரு நியாயம். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் வந்து இந்தியா டுடே சிஓட்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டை திமுக ஜெயிச்சுன்னு சொல்லிவிட்டாங்க. அப்போ தான் வடநாட்டை இவங்க கொடுத்த கருத்து கணிப்பு நியாயம்ன்றதை ஏற்றுக்குவாங்கங்கிறதுக்காக இங்கே வந்து அப்படி இருந்தாக்கா நாங்கள் இங்கே திமுக தோக்குன்னு சொல்லியிருப்போம்ல அப்படின்னு சொல்லி இது சமாதானம் பண்ணி. சார், இப்போ தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் காங்கிரஸ் திமுகலாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இவிஎம்மில் தில்லுமுள்ளு பண்ணாமல் கண்காணிச்சுருவாங்க. வடநாட்டில் ஜெயிச்சோன்னு விலைக்கு வாங்குறாங்களே. இப்போ அதானே நடந்துக்கிட்டு. சத்தீஸ்கரில் என்னங்காச்சு? கண்ணு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாலும் சிசிடிவி கேமரா இருக்குதுன்னு தெரிஞ்சு சண்டிகர் மேயர் தேர்தலில் அந்த தேர்தல் ஆணையர் என்ன பண்ணிடுவீங்க பார்த்தலான்னு சொல்லிட்டு தானே இதை போட்டு. அப்புறம் தான் அவர் எதிர்பார்க்கல ஜட்ஜ்மெண்ட் இவ்வளோ தூரத்துக்கு வரும்னு தேர்தல் ஆணையமும் எதிர்பார்க்கல. அவங்களுடைய இதே இல்லாமல் யார் தோத்தேன்னு சொல்லி அவன் தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டாங்கன்னு தேர்தல் ஆணையத்தை சட்டையே பண்ணி நீதிமன்றம். அதுலேயே தேர்தல் ஆணையம் தெரிஞ்சுக்கிச்சு. நீதிபதிகள் முழிச்சுக்கிட்டாங்கன்னா நம்மளையும் தூக்கி அடிச்சிருவாங்கன்னு இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இனிமேல் அவங்க யோக்கியமாக நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அப்படியெல்லாம் நான் நம்பலை. யோக்கியமாக நடத்துக்கிறது அவங்க முயற்சியை எடுக்க மாட்டாங்க. இப்போ 2024 இதுக்கு விடிவு கிடைக்குமா கிடைக்காது சார்? தேர்தல் வாக்கு இயந்திரங்களை வந்து கவனமாக நம்ம மக்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டாங்கன்னா பாஜகவினுடைய வீழ்ச்சியை நம்ம சாதாரணமாக கொண்டுட்டோம். இப்போ நேற்று நடந்த ராஜ்யசபா தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் சமாஜ்வாதி எம்எல்ஏக்கள் 6-7 பேர் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அகிலேஷ் அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, எம்எல்ஏக்கள் உயிர் பயத்தில் இருக்காங்க, அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அதுதான் உண்மை ஓட்டு போடுறாங்க. பல ஜட்ஜஸ் தீர்ப்பமா இப்படிலாம் சொல்கிறதுக்கு காரணம் உயிர் பயம் தான். ஒரு ஜட்ஜு வந்து அவங்களுக்கு எகென்ஸ்டாக கொடுத்தாங்க. அவர் என்ன ஆனார்னே தெரியல. எப்படி அவருடைய மரணம் இன்றைக்கு வரலும் மர்மமாக இருக்குது. அதுக்கப்புறம் தானே ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் மாற ஆரம்பிச்சு. இல்லை, அப்போ எம்எல்ஏக்களுக்கே உயிர் பயம் இருக்குதுன்னா அந்த நாடு, அந்த சமூகம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் தாங்க 14th லூயி பண்ணா. அப்படி பிரெஞ்சு புரட்சிக்கு போது இதைத்தான் தாங்க நடந்தது. தன்னை அசைக்க முடியாதுன்னு நினைச்சான் 14th லூயி. அதே தான் நெப்போலியன் நினைச்சான். என்னை வெல்வதற்கு இந்த பூலோகத்தில் எவனும் பிறக்கவில்லைன்னு தான் நினைச்சான். சிறையில் கொண்டு போய் போட்டாங்க. எல்பா தீவில் இருக்கிற சிறையில் கொண்டு போய் அடைச்சி உள்ளே போட்டு வயிற்று வலியில் துடிக்கிறான். அப்போ தான் தெரிஞ்சுது நம்மையும் வென்று விடுவார்கள். ஏபுல்வாசை ஏர் ஐசா எல்பான்னு. எல்பா தீவில் இருக்கின்ற சிறையை பார்க்கிற வரையில் என்னை வெல்வதற்கு யாருமே இல்லைன்னா நெப்போலியன். அதற்கு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சு நம்மளை தீர்த்து விட்டானுங்க. அதே தான் கில்லட்டினில் வச்சு தலையை கொண்டு போய் வைக்கிறாங்க. 14th லூயி அவன் பொண்டாட்டியும் ஒவ்வொரு தலையாக வெட்டுறாங்க. ஒவ்வொன்றா வெட்டுறதுக்கு லேட்டாகும்னு கில்லட்டின் ஒன்று கண்டுபிடிச்சான். இப்படி இழுத்து அப்படி விட்டா தகால்னு விட்டுவிடும். இது ஒவ்வொருத்தையும் தூக்கி அடித்து வெட்டுறது, சரியாக வெட்டானா கஷ்டம், இதெல்லாம் இல்லாமல் இதுக்குன்னு ஒரு கருவியை கண்டுபிடிச்சி ஒரு 10 அடி உயரத்துக்கு
ஒரு பிளேடை வச்சு இவ்வளோ பெரிய குடுவாலை வச்சு அதை அப்படியே விட்டான், கயிறை விட்டா தலையை இப்படி வச்சானுங்க, டொப்புன்னு வெட்டி கீழே கூட வச்சுட்டாங்க. 14th லூயி, அதை 14th லூயினுடைய தலையை அப்படியே எடுத்து அப்படியே மக்களுக்கு காட்டுறாங்க. அதே தான் மேரி அந்துவாங்க, அவன் பொண்டாட்டி. ரொட்டி கிடைக்கலன்னா கேக் சாப்பிட வேண்டியது தானே, பிஸ்கட் சாப்பிட வேண்டியது தானே, என்ன அப்படிலாம் அடித்து உதறணும். கேட்கறதுக்கு ஆள் இல்லை. எந்த அளவுக்கு அவங்க ஆட்சி இருந்ததுன்னா, எவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் முதல்வர் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பிரபு வீட்டுக்கு போகணும், அவன் செக்ஸ் வச்சுக்கிட்டது பிறகு தான் அவங்க ஹஸ்பண்ட் வச்சுக்கலாங்கிற அளவுக்கு நம்ம ஊரில் நம்பூதிரிகள் பண்ண மாதிரி நம்பூதிரிகள் பண்ணுது. அதைத்தான் பண்ணானுங்க. நம்பூதிரிகளை வெட்டாமே மன்னர் தத்துவம் அதை ஒழிச்சு கட்டிவிட்டாரு. அந்த அளவுக்கு இருந்து அதை அந்த வெட்டி கையில் வெட்டுறதுக்கு லேட்டாகும்னு சொல்லி கெல்லட்டுன்னு கண்டுபிடிச்சி அரச குடும்பத்தை அத்தனையும் துண்டாடு. அன்னைக்கு சொல்கிறீங்களே நாடகமாடிகள்னு, அன்னைக்கு வந்து பிரெஞ்சு புரட்சிக்கு அடிப்படை காரணமாக இருந்தது 2 பேர், வால்டேர் ஒருத்தர், ரூசோ ஒருத்தர். பேச்சு திறமையிலே அவங்க எல்லாத்தையும் கொண்டாங்க. அதே நேரத்தில் நாடக கலைஞர்கள், இந்த பிரெஞ்சு புரட்சிக்கு அடிப்படை காரணமே ஒரு நாடக கலைஞர் ஸ்கேரமூஷன் ஒரு படம் இருக்கு, அதை வாங்கி பாருங்கள். அவங்க எல்லாம் எப்படியெல்லாம் பிரெஞ்சு புரட்சிக்கு ஆதரவாக இருந்து பல்வேறு வகைகளை அவங்க செஞ்சாங்கிறதெல்லாம் காட்டுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் இன்னைக்கு நடிகர்கள், கலைஞர்கள் எல்லாம் பெரும்பாலும் மோடியை ஆதரிக்கிறவங்களா இருக்காங்களே. ஒழுங்காக இருந்தாக்கா ஏங்க வருது? எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே 3 ஷோவில் 1000 கோடி ரூபா வசூல் ஆகிடுச்சுன்றாங்களே, அது எப்படி வருது? 1000 கோடி வசூல் ஆச்சுன்னா எத்தனாயிரம் பேர் படம் பார்த்துருக்கணும்? அத்தனாயிரம் சீட் இருக்குதா தேட்டரில்? இல்லை. அவ்வளோ அத்தனை ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆகி அத்தனை பேர் காசு கொடுத்தா கூட 1000 கோடி வந்துருமா? வராது. யாரை பூ சுற்றுனீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த படத்தை எடுத்தோம்னா 1000 கோடி வெள்ளையாயிருது. அவ்வளோ கருப்பு பணம் இருந்துருக்கு. அதுதானே காரணம். இந்த கணக்கு காமிச்சிட்டாங்க, கணக்கு காட்டினாங்க. நான் அதை நம்ம மாதிரி ஆட்கள்லாம் அதை பேச்சு முடிச்சோன்னா, ஏன்னா பில்கேட்ஸ் எல்லாம் பைத்தியக்காரனா தொழிற்சாலை ஆரம்பித்து ஒரு வருஷ கணக்காக வெயிட் பண்ணி இந்த படத்தை சம்பாதிக்கிறதுக்கு. ரஜினிகாந்தை வச்சோ விஜய் வச்சோ ஒரு படத்தை எடுத்தாக்கா 6 மாதத்தில் இந்த படத்தை சம்பாதிக்கலாம். அவன் ஏன் பைத்தியக்காரனாட்டு போய் பண்ணிகிட்டு இருக்கான்? அம்பானி அதானியில் என்னத்துக்கு கப்பலை ஓட்டிகிட்டு இருக்கான், இது போட்டிகிட்டு இருக்கான். ரஜினியை வச்சு அம்பானி இவனை விஜயை வச்சோ எடுத்தாக்கா முடிஞ்சு போச்சு. 2 நாளில் 10,000 கோடி சம்பாரிச்சு போடலாமே. அது ஏன் தெரியாமல் இருக்கானுங்கன்னு கேட்டோம். நீ கேட்குற ஒரு லாஜிக்கான கேள்வி. இப்போ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்த ரஜினி படத்துக்கு வசூலை பற்றி போடவே இல்லை. இல்லாட்டி 3வது ஷோலேயே போட்டுருப்பாரு. இந்த இப்போ வந்த படத்துக்கு என்ன படம் ஒன்று வந்ததுங்க. இவங்க சொல்லக்கூடிய ஒரு படத்தோட ரிசல்ட் ஐடிசியோட ஒரு குவார்டர் ரிசல்ட்டை விட அதிகமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து நடிகர்கள்லாம் கரைபடைந்த கரங்கள் பயப்படுறாங்க. அமலாக்கத்துறை கையில் இல்லைன்னா இவங்கெல்லாம் ஏன் போகிறாங்க? ஆனால் அமலாக்கத்துறை இது வரைக்கும் அதிமுகவில் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணலையே சார். அவங்க இவ்வளவு எதிர்த்து பேசுகிறாங்க. முதலாளிக்கு தாங்க வேலை செய்வாங்க. அவங்க வந்து கட்டி இருக்கிற நாய் மாதிரி. வீட்டுக்குள்ளார இருக்கிற முதலாளிக்காக அது கத்தும். அந்த முதலாளி வீட்டை மாற்றிக்கிட்டு போயிட்டு வேற முதலாளி வந்து அந்த முதலாளிக்கும் கத்தும். அந்த வீட்டுக்குள்ளார யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கத்துறது தான். ஆனால் அவங்க முதலாளிகளை நோக்கி அம்மன் அர்ஜுன் மாதிரி ஒரு எம்எல்ஏலேருந்து செல்லூர் ராஜ் மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. அமலாக்கத்துறை பிஸ்கட் போடலாங்க. இருந்தாலும் அந்த விசுவாசம் அந்த வீட்டுக்குள்ளார இருக்கவங்களுக்கு தான். வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னு வச்சுங்க, அவங்க கண்டுக்காது. அப்போ இவங்களும் அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ மோடி குறித்து பேசுகிறப்பெல்லாம் மோடியோடைய ஆட்சி ஒரு பாசிசம், மக்களை ஒடுக்குதுன்னு பேசும்போதெல்லாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திரா காந்தி பண்ணாததா, அப்போ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களே, மோடியை மட்டும் ஏன் சொல்கிறீங்கலாம் கேட்குறாங்க. அதே தான் சொல்கிறேன். இந்திரா காந்தி பண்ணாதான் நீ பண்ணுற. இந்திரா காந்திக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துக்க, அதே தான் உனக்கு ஆக போகுதா? அவ்வளோதான் கேள்வி. அவ்வளோதான் கேள்வி. நீங்கள் சொல்கிறவங்க கரெக்டு தான். இந்திரா காந்தி அதுதான் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆனதான் மோடிக்கு ஆக போகுதா? அதுதான் நீங்கள் சொல்கிறீங்களா? சரி ஆகட்டும், வேணாங்க. இல்லை, இது வந்து மோடியுடைய இந்த அரசாங்கத்துடைய கடுமைகளை வந்து குறைச்சி மதிப்பிடுறதுக்கு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறதுக்காக பேசுகிறாங்களோ? அது என்ன பேசுனா என்ன பிரயோஜனம்? இந்திரா காந்தி அப்படி தாங்க இருந்தாங்க. அது எமர்ஜென்சி டைமை முடிச்சுட்டு அவங்க நடத்தின தேர்தலில் அப்படியே படுதோல்வி அடைஞ்சாங்க. ஆமாம், காணாமல் போனாங்களே. தமிழ்நாட்டை தவிர மிச்சம் எல்லா இடத்துலையுமே காலி தான் ஆனாங்க. இப்போ பாஜகக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் காங்கிரஸ் எதிர்த்து உருவாகினது தான் லாலு, முலாயம் சிங், திமுக கூட இவங்கெல்லாம் சமரசம் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கெல்லாம் சமரசம் ஆகி காங்கிரஸே பரவாயில்லன்னு போகிற அளவுக்கு நீ மோசமாக இருந்திருக்கேன்னு அர்த்தம். அதுதானே அர்த்தம். அவங்கெல்லாம் உங்கள்கிட்ட தானே வந்திருக்கு. ஏன் வரல? பரம வயிறுகள்னு கருதப்பட்ட காங்கிரஸும் திமுகவும் ஒன்றா சேர்ந்துட்டு கோலாவதுன்னா என்ன அர்த்தம்? நீ அதை விட பயங்கரமானவன் நீன்னு அர்த்தம். அவ்வளோதான். முலாயம் ஆட்சியவே காங்கிரஸ் கலைச்சுது. அது ஏதோ இருக்கட்டும். இன்னைக்கு அத்தனை பேர் ஒன்றா சேர்றான்னா என்ன அர்த்தம்?
நான்லாம் முதல்ல வந்து இந்தியர்களுக்கு விரோதி வந்து இந்திய ஜனநாயகத்துக்கு விரோதி பாஜகன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் அதை மாற்றிக்கிட்டேன். மனித இனத்துக்கே விரோதி அவங்க, மனித இனத்துக்கே விரோதி. ஆபத்தான வைரஸு, கொரோனா இதெல்லாம் பிஜேபிக்கு அப்புறம். ஆனால் இவங்க புதிய தலைமுறையில் ஒளிபரப்பின அந்த கருத்து கணிப்பில் சென்னையிலேயே ஒரு தொகுதி பிஜேபி வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் சொன்னாங்க. சென்னையில் ஒரு தொகுதி, தமிழ்நாட்டில் ஒரு 5-6 தொகுதி. 5-6 தான் சொன்னாங்க. ஆமாம், ஆச்சரியமாக இருக்குது. தென் பகுதிகளில் ஒன்று யாரும் கரெக்டாக சொல்லல. அவங்க 240 தொகுதி நம்மளுது இல்லை போட்டு வாய்ப்பு சொல்கிறதுல என்னங்க இருக்குது. இந்த ஒரு அவங்க கட்சியில் ஒரு பொண்ணு இருந்தது, ஒரு காமெடி நடிகரோட பொண்ணு, அது என்ன மது இந்தியாவில் இருக்க 8000 கோடி மக்களும் அப்படின்ச்சு. அந்த மாதிரி ஆளுங்க அவங்க மொத்த தொகுதியே எத்தனைன்னு தெரியாமல். இப்போ ஒரு தடவை திருக்குறள் முனுசாமி அவர்கள் தான் சொன்னார், ஜோக் சொன்னார். தினசரி 2 திருக்குறள் படித்தோம்னா ஒரு வருஷத்தில் ஒரு 10,000 குறள் படிச்சிடலாம் இல்லைங்களான்னு கேட்டாங்கன்னா, ஏப்பா நீ விட்டுரு, திருக்குறளை விட்டுரு. திருக்குறள் எத்தனைங்கிறது தெரியாமல் 10,000 குறள் படிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இவங்க. இந்தியாவுடைய தொகுதி எத்தனைங்கிறதே தெரியாமல், பார்லிமெண்ட் தொகுதியே எத்தனைன்னு தெரியாமல் அத்தனையும் நான் தான் ஜெயிப்பேன்னு பேசிட்டு போகிற ஆட்கள் இவங்ககிட்டலாம் போய் அரசியல் பண்ணுறாங்க. நீ எப்படி ஜெயிக்கிற, நீ என்ன அரசியல் பண்ணுறேங்கிறது மக்களுக்கு தெரியும். நீ ஜெயிச்சோ, நீயா வந்து இது தேர்தல் இந்த இடத்த தெல்லு முள்ளு பண்ணி ஜெயிக்கிறத பார்ப்பா. அதில் முடியலன்னா ஜெயிச்சோன்னா விலைக்கு வாங்குவேன். இது 2 தான் உன்னுடைய டெக்னிக். இன்றைக்கி அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. வடநாட்டில் க்ளீனாக பண்ணிக்கிட்டு இருக்கு. சார் பழனிசாமி ஸ்ட்ராங்காக தானே சார் கட்சி வச்சுருக்காரு. எல்லாருமே பயங்கரமாக பேட்டி கொடுக்குறாங்க. வேலுமணிலேருந்து கோகுலேந்திரா வரைக்கும் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஜானகி மாதிரி தெரியுமா? அது தெரியாது. அதில் என்ன நடந்துச்சு? ஜானகி ஜெயலலிதான். ஆமாம், ஜானகி கூட அத்தனை பேர் போனாங்க. ஜெயலலிதா கூட 10 எம்எல்ஏக்கள் தான் போனாங்க. நிர்வாகிகள், செயலாளர்கள் அத்தனை பேர், அமைச்சர்கள் அத்தனை பேர் போயிட்டாங்க. ஸ்ட்ராங்காக போய் நின்னாங்க. ஆரம்பிக்கிறப்பெல்லாம் ஜானகி அணியில் தான் இருந்தார். ஜானகி ஜெயலலிதாவை எடுத்தா எங்கள் அண்ணன் வந்து ஜெயலலிதா இருந்துவிட்டு கட்சி மாறினார், ஜானகிட்ட போனார். அதோட அவருடைய அரசியலும் கிடையாச்சு. அப்புறம் எலெக்ஷனில் என்னாச்சு, ஜானகி அணியில் நின்றவங்க டெபாசிட் வாங்கின ஒரே ஆள் வந்து பிஹெச் பாண்டியன். அது எல்லாத்துக்கும் டெபாசிட்டே போச்சு. அதுதான் நிலைமை அன்றைக்கெல்லாம். ஆனால் தேர்தல் நேர்மையாக நடந்த காலம், அந்த காலத்தில் அப்படி போச்சு. ஆளே பன்னீர்செல்வத்துக்கு இதை விட ஒரு சான்ஸு, இதுக்கு மேலே சான்ஸ் எல்லாம் கிடைக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. அதிர்ஷ்டங்கிறதுக்கு முன்னால் தான் குடுமி இருக்குன்னு. அதிர்ஷ்டத்துக்கு அதிர்ஷ்ட சிலையை முன்னாடி தான் குடுமி இருக்குது, பின்னாடி பூரா வலிக்கையாக இருக்கும். அது வரும்போதே பிடிச்சிக்கணும். விட்டுட்டு பிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒழுக்கத்தில் பிடிக்க முடியாது. அதுதான் அதிர்ஷ்டத்துக்கு முன்னாடி குடுமி வச்சதுக்கு காரணமே அதுதான். அது வரும்போது பிடிச்சிக்கணும். 3 தடவை வந்தது விட்டுட்டு, இனிமேல் உங்களுக்கு எது இருக்கா? இல்லை சார், ஆனால் ஜானகி அணி ஜெயலலிதா அணியை விட எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய பொருளாதாரம் உள்ள சாதி பின்புலம் உள்ளவர். அந்த சாதியோடைய பொருளாதாரம்லாம் அவரை பேக்கப் பண்ணும். அவர் பின்னாடி இருந்தவங்க அத்தனை பேருமே ஜாதி பின்புலம் உள்ளவங்க தாங்க நின்னாங்க ஜானகி கிட்ட. ஜானகி தான் பிச்சைக்காரியாக வந்தாங்களா? இல்லை, அவங்களுக்குன்னு கிடையாதுல்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற மாதிரி கிடையாது. ஜானகி வந்து எம்ஜிஆருடைய சொத்துக்கள் பூரா அந்த மாதிரி தான் எடுத்துக்கிச்சு. வாரிசுன்னு சொல்லி அவங்க தானே போய் பாரத ரத்னா கூட வாங்கினாங்க. எல்லாமே அவங்களுக்கு தான் போச்சு. சத்யா ஸ்டுடியோலேருந்து சகலமாக அவங்க குடும்பத்துக்கு தான் போச்சு. அவங்க குடும்பம் தான், ஜானகி குடும்பம் தான் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ராமாவரம் தோட்டத்தில் அதெல்லாம் அவங்க கிட்ட தான். காசு இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சிரிப்பு. இல்லை, காசு இல்லைன்னு சொல்லலை. எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற மாதிரி எடப்பாடியை விட 10 பங்கு வச்சுருந்தவங்க நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஜாதி பின்புலம் இருக்கு. ஜாதி பின்புலம் இல்லைன்னு கூட சொல்லாதீங்க. அவங்க பாதி பாப்பாத்தி. அதனால தான் அன்றைக்கி இருந்து ஊடகங்கள் பூரா அவங்கள தூக்கி விட்டாங்க. 2 பாதி பிராமின், இவங்க முழு பிராமின் அந்த அம்மா ஜெயலலிதா. அதனால் ஜெயலலிதா முழு பிராமின்ங்கிறதுக்கு அன்றைக்கி இருந்த ஆட்சி ஊடகங்கள் அதை அவங்கள ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிச்சு. அது வேற. சர்வாதிகாரமும் படைத்த அத்தனை தலைவர்களும் ஜானகியோடு தான் போனாங்க. திருநாவுக்கரசு, KKSSR இந்த மாதிரி சில பேர் தான் ஜெயலலிதா கூட போனாங்க. ஒன்றுத்துக்குமே ஆகாதுன்னு போது சேவல் சின்னத்தையும் முடக்கிட்டாங்க. சேவல் சின்னம் ரெட்டைப்புறான்னு கொடுத்தாங்க. சேவல் தான் ஜெயிச்சு. எடப்பாடி பழனிசாமியே சேவலில் ஜெயிச்சிருக்காரு. அதான் அவரும் அதில் தான் வந்தவர் தான் ஜெயிச்சாங்க. எல்லாமே ஜெயிச்சாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவங்க தான் நின்னாங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்ட 3600 பேர் இருக்காங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள். அது எப்படி ஜானகி அணி மாதிரியே எல்லா நிர்வாகிகள் அத்தனை பேரும் அவர் கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் எந்த தேர்தலில் ஜெயிச்சார்? ஒரு கவுன்சிலர் தேர்தலையோ ஜெயிச்சார் அவர். அது ஜெயிக்கல. 8 தேர்தல் தோல்வி.
ரெக்கார்டு இல்லை. அவர் தலைமை பதவி ஏற்றதுக்கு பிறகு ஒரு கவுன்சிலர் போஸ்ட் கூட அவங்க ஜெயிக்கல. அப்போது இந்த பிஜேபிக்காரங்கெல்லாம் சொல்கிற மாதிரி 3வது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டுருவாரா? 3வது இடத்துக்கு தள்ளப்படுவாருன்னு 2வது இடத்துக்கெல்லாம் அங்கே கிடையாது. அது வாக்கு எந்திரத்தை எப்படி இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மோடி கிளீனாக பார்லிமெண்ட்டை சொல்லியிருக்காரு, நாங்கள் 400 இடத்தில் வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டாரு, உத்தரவு போட்டிருக்காரு பிரதம மந்திரி. அப்புறம் தேர்தல் நேரம் வந்து நிறைவேற்றிடுவார், அவ்வளோதான். இல்லை, இப்போ மோடியே கூட அவங்க 303 தொகுதியை தனியாக ஜெயிப்போம்னு சொல்கிறாங்க அவங்க. ஆனால் புதிய தலைமுறையில் கருத்து கணிப்புலலாம் 370 தொகுதியை தனியாக பிஜேபி 370 தான் பார்லிமெண்ட்லேயும் சொன்னாங்க. 370 தான் புதிய தலைமுறை பாரிவேந்தருதுங்க. அப்புறம் அவர் கட்சி வந்து அவர் சொல்லி இவங்க வந்து 18% 30% வாங்குவாங்க. ஆமாம், ஆக பாரிவேந்தருக்கு தெரியுது தனக்கு 18% ஓட்டு கிடைக்கும்னு தெரியுது. அதை தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ நீங்கள் திருநாவுக்கரசு சொன்னதுனால கேட்குறேன். திருநாவுக்கரசு பிஜேபிக்கு போகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி பரவுச்சு. அவர்கிட்ட நேற்று கேட்டப்ப யார் அப்படி சொன்னவனை நான் செருப்பால் அடிப்பேன் அப்படிங்கிறாரு. பிஜேபிக்கு அப்போ காங்கிரஸ்ல இருந்தும் இந்த மாதிரி தலைவர்களை எடுக்க முயற்சி பண்ணுறாங்களோ? ஏங்க இப்போ வடநாட்டில் என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைக்கு இமாச்சல் பிரதேச நம்ம வந்து அன்னையிலேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறதே பிஜேபியை பொறுத்தவரையிலும் எலெக்ஷனை பற்றி அவங்க கவலைப்பட்டதே கிடையாது. வாக்கேந்திரத்தின் மூலமாக அவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னாக்கா ஜெயிச்சவனும் விலைக்கு வாங்கிக்குவாங்க, அவ்வளோதான். அப்படி தானே பண்ணுறாங்க. இப்போது ராஜஸ்தானில் வந்து அவங்க கட்சி ஜெயிச்சுது. அதை வச்சதுக்கு காரணம் யார்? வசந்தராஜா சிந்தியாவும் மாதவராஜ் சிந்தியாவும். அவங்க என்ன பிஜேபி? அவங்க 2 பேர்த்தையும் விலை கொடுத்து வாங்கி விட்டாங்க. அமலாக்கத்துறை உச்ச மிரட்டியும் வாங்கி விட்டாங்க. அப்படி விலைக்கு வாங்கினது தானே. இன்றைக்கி பிஜேபிங்கிற பேரில் ஆட்சியில் இருக்கும் போது காங்கிரஸுக்காரன் தானே. கோவாவில் ஜெயிச்சது காங்கிரஸ் தான், விலைக்கு வாங்கி வச்சுக்கல. இன்னைக்கு இமாச்சல பிரதேசில் 6 எம்எல்ஏ தூக்கியிருக்காங்க. அதான் அவன் போகட்டுமே, அவன் என்னவா இருக்க போகிறான்? காங்கிரஸ்காரனாக தான் இருக்க போகிறான். அவங்களுக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சு போச்சு, காங்கிரஸுங்கிற பேரில் நீங்கள் ஜெயிச்சுவாங்க, அப்புறம் நான் விலைக்கு வைக்கிறேங்கிற அந்த இதுக்கு போயிருக்காங்க. இப்போ அதே மாதிரி இன்றைக்கி நடந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஞானபாபி கேஸில் வந்து தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜிக்கு அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவருக்கு திரும்ப லோக்பாலில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது தெரிஞ்சது தானே. அதுக்காக தானே அந்த நீதி இதை கொடுக்குறதே. இப்போ நம்ம ஊரில் ஆனந்த வெங்கடேஷன் ஒருத்தர் இருக்காரு, அவர் கவர்னர் போஸ்ட் சான்ஸ் ஜாஸ்தி. ரிட்டையர்ட் ஆனால் கவர்னர் போஸ்ட் ஜாஸ்தி. இப்போயே எழுதி வச்சுக்கோங்க. அந்த பாஜக ஆட்சியில் இருந்தால் ஒரு கவர்னர் போஸ்ட் உண்டு. பேர் சொல்லி இப்போ இன்னொன்று, இவ்வளவும் அரசியலில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் தொடர்ந்து வந்து திமுக கூட்டணிகள் ஒரே கட்சிகளாக மொத்தமாக ஒரே கூட்டணியாக வலுவாக இருந்தாலும் தொகுதி பங்கீடுகளில் ரொம்ப தாமதமாக எடுக்கிறாங்களோ? தொகுதி பங்கீடுங்கிறது இப்போ நீங்களும் நான் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. உங்களையும் யாருக்கும் தெரியாது, என்னையும் யாருக்கும் தெரியாது. எத்தனை சீட்டு வேணும்? 100 வச்சுங்க. மிச்சம் எத்தனை இருக்குதுங்க? 50 இருக்குது. எனக்கு சரி கொடுத்தா கொடுங்க. சரி இல்லைங்க 150 வச்சுக்கோங்க. சரத்குமார் வந்து போய் கூட்டணிக்கு போய் நின்னாருங்க. ஆமாம், 10 சீட்டு கொடுத்துட்டாங்க. 10 பேர் ஆள் இல்லை. வேணாங்க, ஐயோ கேட்டதை விடுங்க. இப்போ பிரேமலதாக்கா தான் 14 சீட்டு கேட்குறாங்க. கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 14 பேர் இருக்காங்களா உங்ககிட்ட? என்ன பண்ணுவீங்க? இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, அவர் தம்பி, அவங்க தம்பி 2 பசங்க, 4 பேர் 5 சீட்டு ஓகே. மிச்சத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? எங்கே போவீங்க? இப்போ அண்ணாமலை வந்து 234 இடங்களையும் ஜெயிப்போங்கிறாரு. 234 பேர் உங்கள் கட்சியில் இருக்காங்களா நிற்கிறதுக்கு? அது வேணுமில்ல, அதை உறுதி பண்ணிங்க. 234 பேர் அவர் உங்கள் கையில் காசு இருந்து கொடுத்தா இது. இப்போ எனக்கு கொடுத்தா நாங்கள் நின்றுடுவேன். எனக்கு காசு கொடுக்கணும், அவ்வளோதான். நான் பாஜக இருப்பேன், நான் ரெடி. இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, எல்லாரும் பரபரப்பாக இருக்காங்க. ஆனால் டிடிவி தினகரன் குறித்து எந்த பேச்சுமே இல்லை. அவர் இந்த தேர்தலில் என்ன காத்திருக்காரு, எந்த பக்கம் போகலாங்கிறது பார்த்துக்கிட்டு. அவருக்கு இருக்க ஒரே பக்கம் தானே பிஜேபி மட்டும்தானே? இல்லை, அவருக்கு சில சங்கடங்கள் இருக்குது. அந்த சங்கடங்கள் யார் தீர்ப்பாங்கன்னு பார்த்துட்டு போவார். வெற்றி பெற்ற பக்கத்துக்கு அவர் போயிடுவார். அவங்கெல்லாம் வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இவங்கெல்லாம் என்னத்துக்கு நடத்துகிறாங்க? என்னென்னு அவங்க காலேஜ் கையை விட்டு போயிடுவாங்க, சொத்துக்கள் கையை விட்டு. ஆமாம், இப்போ ஏசி சண்முகம் வந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும் வர்றாரு. பிஜேபி கூட்டணியில் வேலூரில் நிற்கிறாரு. தாமரையில் நின்னோ இல்லை ரெட்டலையில் நின்னோ 2வது இடத்துக்கு வாக்கு வங்கியில் வாங்கி கொடுத்துட்டு 5 வருஷம் காணாமல் போயிடுறாரு. திரும்ப அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வர்றாரு. ஒரே காரணம் தாங்க. இல்லாட்டி போனால் அவங்க காலேஜெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி அது அந்த அச்சுறுத்தல் தானே இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுக்கிற அத்தனை பேர் பயப்படுறாங்க. நான் பார்க்குறேன். அப்போது இந்த மாதிரி ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் இவங்களுக்கு கிடைக்கிற வாக்குகளெல்லாம் அண்ணாமலை பேரில் எழுதிடுவாங்களோ? அண்ணாமலையால் அவரால் வந்து வேண்டியதான். அவங்க செலவு பண்ணி வாங்குவாங்க, அதெல்லாம் பண்ணணும். வாக்கேந்திரம் தாங்க, அண்ணாமலையாலே எதுங்க? வாக்கேந்திரத்தில் போட்டு இது போட்டாக்க நானும் ஜெயிச்சிடும், நீங்களும் ஜெயிச்சிடும். பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்மகிட்ட ஒரு நீண்ட உரையாடல் கொடுத்த மருத்துவர் காந்தராஜ் அவர்களுக்கு நன்றி.
நன்றி.